கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். ஆமேன். ஒரு நாள் சபை போதகர் தனது வாலிப சகோதரர்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று ஒரு துஷ்ட மனுஷன் வந்து போதகரை கெட்ட வார்த்தைகளினால் காரணமின்றி திட்டினான். போதகர் அமைதியாக சிரித்து கொண்டே கேட்டுக்கொண்டு இருந்தார். போதகருடன் இருந்த இளைஞர்களுக்கு மிகுந்த கோபம் உண்டாகி திட்டிய மனிதரை ஏதாவது செய்ய விரும்பினார்கள், ஓடினார்கள். ஆனால் போதகர் யாரும் எதுவும் பேசக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார். போதகரிடம் துஷ்ட மனிதன் போன பின்பு போதகரிடம், ஏன் ஐயா அமைதியாக சிரித்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றார்கள் இந்த வாலிப சகோதரர்கள். போதகர் ஒரு வாலிபனை நோக்கி, நமது டைனிங் டேபிள் உள்ள கூடை, பழங்கள் நிறைந்த கூடையை எடுத்துக்கொண்டு வா என்றார். ஒருவன் எடுத்துக்கொண்டு வந்தான். மற்றொருவனை நோக்கி, நமது வீட்டின் வெளியே உள்ள குப்பை நிறைந்த கூடையை எடுத்துக்கொண்டு வா என்றான். அந்த வாலிபன் கூடை எடுத்துக்கொண்டு வந்தான். இருவரும் கூடையை கொண்டு வந்தார்கள் நடு ஹாலில். இதை இருவரையும் கொட்ட சொன்னார். அந்த ஒரு கூடையில் இருந்த பழங்கள் சிதறி ஓடின. மற்ற அழுக்கு பையில் உள்ள கூடையை கொட்டியதும் பழைய அழுக்கு குப்பைகள், பல தோள்கள் கீழே விழுந்தது. இந்த 2 குப்பை கூடையிலிருந்து என்ன உங்களுக்கு புரிகிறது என்றார். 2மே கூடைகள் தான். பல கூடையிலிருந்து பழங்களும், மற்ற கூடையிலிருந்து தேவையற்ற வீணான அழுகிய கெட்ட குப்பைகள் கீழே விழுகிறது. 2மே கூடைகள் தான். இன்றுள்ள மனிதர்களும் அதுபோலவே தான். நல்ல இருதயம் கொண்ட நல்ல மனிதர்களிடமிருந்து நல்ல பழக்கங்கள், நல்ல பழங்கள் போன்ற நல்ல குணாதிசயங்கள், நல்ல வார்த்தைகள் வெளியே வருகிறது. கெட்ட தீய எண்ணங்கள் கொண்ட, தீய இருதயம் கொண்ட உடையவர்களிடமிருந்து கெட்ட தீய குணாதிசயங்கள், கெட்ட வார்த்தைகள் வெளியே வருகிறது. பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் நல்ல பல கூடையில் உள்ள நல்ல பழங்களா, அல்லது கெட்ட குப்பை போன்றதான அந்த கூடையில் உள்ள வெளிவரும் குப்பையாக உள்ள அது போன்ற வார்த்தைகள் உண்ட கெட்ட வார்த்தைகள் கொண்ட நீங்களா? இருதயத்தின் நிறைவே உங்களது வாய் பேசும். ஆமேன். God bless you.